ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 105. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 105 நாள் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் வந்து 77 இருந்துச்சு. இப்போ என்னுடைய வெயிட் வந்து 68 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் நான் 10 கிலோ வரையுமே குறைச்சிருக்கேன். நிறையா பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண டேஸில் இருந்துமே நான் வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னையை ஃபாலோ பண்ணி நிறையா பேர் வெயிட்டும் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் சூப்பராக லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி என்ன உங்கள் வெயிட் லாஸில் இருக்குது? எல்லாரும் மாதிரி தானே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. எல்லாரும் பண்ணுற வெயிட் லாஸ் என்னென்னா, ஃபுட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் போட்டு நிறையா அது நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் சாப்பிட்டு நல்ல டேஸ்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, இதில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ சாப்பிட்றத எப்படி பேலன்ஸ் பண்ணுறதும் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஈஸியாக சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். பட் அதை பேலன்ஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி என்னுடைய வெயிட் லாஸில் வச்சுக்கிட்டேன் நான் ஒன்று என்னென்னா, எந்த ஒரு ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிக்கக்கூடாது. எக்ஸசைஸை என்னால் பண்ணாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ஒரே 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 10 கிலோ கிட்ட நான் லாஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையுமே பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நான் வெயிட் லாஸ் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு காரணமே வீட்டில் இருக்க கேர்ள்ஸுக்காக தான். நிறையா பேர் ஜிம்முக்கு போக முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது, கரெக்டாக டயட் ஃபுட்டெலாம் எடுக்க முடியாது, நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமாக தான் நான் வீட்டில் இருக்கவங்களுக்காகவே தான் நான் வெயிட் லாஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை சாப்பிட போகிறோம். அதை கரெக்டாக பேலன்ஸாக சாப்பிட்டு எந்த ஒரு டயட்டும் எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய டாட். நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சீக்கிரமாக இதை கண்டினியூ பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு 4-5 வெள்ளை பூண்டு வந்து வதக்கி சாப்பிடுவேன் நெய்யில். அது ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி தான். ஹாட் வாட்டர் வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான். நம்ம உடம்புல காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைச்சி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கணும்னு எடுத்துக்குவேன். நான் வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி டர்ன் ஆகிற மாதிரி ஃபீல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் கலரும் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும், நம்மளும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுக்கடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே பிளேட்டு வந்து பேலன்ஸாக தான் வச்சுக்குவேன். அந்த மாதிரி பேலன்ஸாக எடுத்தோம்னா தான் நம்மளுடைய வெயிட்டும் லாஸ் ஆகும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீனுக்காக ஒரு கப்பு ஃபுல்லாகவே வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காப்ஸுக்காக 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். ஃபைபருக்காக ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து கொஞ்சோண்டு சட்னி வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிட் மார்னிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கரி ஐட்டம்ஸில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏன் இந்த பேலன்ஸாக சாப்பிட்றோம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் பேலன்ஸாக சாப்பிட்றோன்னா, நம்ம உடம்புல நிறையா சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும். அதனாலேயே நம்மளுக்கு பாதி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பேலன்ஸாக பிளேட் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகி வரும்போது நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், நம்ம வெயிட்டும் லாஸ் ஆயிரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபைபர், ப்ரோட்டீன், காப்ஸ் இதெல்லாம் பேலன்ஸாக எடுத்துக்கோங்க சொல்கிறேன். அது மாதிரி மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணால் எல்லாருக்கும் என்ன பண்ணால் டக்குன்னு ஃபேஸில் வெயிட் லாஸ் ஆகும், டக்குன்னு வெயிட் குறையும். ஆனால் பாடியில் உள்ள மசில் ஃபேட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸு பிளேட்டு சாப்பிடும்போது நாங்கள் உங்கள் ஃபேஸ்லேயும் டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகாது, பாடியிலே ஆகாது, ஈக்குவல் ஆகும். ஃபேஸு, பாடி எல்லாமே ஈக்குவல் வெயிட் லாஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நம்ம சூப்பர் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஓன்னு போயிடுவாங்க. அதுவே ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ நான் வெயிட் லாஸ் பண்ணாமலே இருக்கேன்னு நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன் ஃபைபருக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். அதுவுமே ஃபைபர் தான், நல்ல ஃபைபர் ரிச்சாக தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சைடிஷாக வந்துட்டு சுண்டக்காய் வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, டீ
டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் எது போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. நீங்கள் அதை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து வெயிட் லாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டோம்னா தான் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வெயிட் ஏறவே ஏறாது. இதுதான் என்னுடைய அச்சீவும் இருக்குது, என்னுடைய தாட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நம்ம வெயிட் லாஸில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த வாக்கிங் தான். நம்ம எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணலாம், எந்த ஒரு எக்ஸசைஸுமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாவது டைஜெக்ஷன் ஆகணும், நம்மளுடைய கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் பாடி நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல பிரேவாக இருக்கும். அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏர்லியராக டின்னர் எடுத்துக்கும் போது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூங்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். 6 o'clockலாம் சாப்பிடலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அதெல்லாம் நல்ல ஒரு ஹேபிட்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாமே பொமக்ரானட் எடுத்துகிட்டு ஃபைபருக்காக மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 தோசை எடுத்துக்கிட்டு, இது வந்து ரைஸ் தோசை தான். அப்புறம் மதியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்டியாக பேலன்ஸாக தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். 3 வேளையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட்றேன். இதில் வந்து நான் எதையுமே அவாய்ட் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க பழகிறீங்க. ஸோ அப்போ நீங்களும் ஹெல்த்தி ஆயிடுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்த்தி ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.